கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே நான் உங்களை மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் அவர் நமக்கு தேவையான மன்னாவை வார்த்தையே அவர் கொடுக்க போகிறார். இந்த நாளில் கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன். ஏசாயா 8:18. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களும் அற்புதங்களுமாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்மை பார்த்து தேவன் சொல்லுகிறார், சீயோனிலே இருக்கிற நீங்கள் தேவனுக்கு இஸ்ரவேலிலே அடையாளங்களும் அற்புதங்களுமாயிருக்கிறோம். அவர் நம்மை பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள். அவருக்கு பிரியமாய் நடந்து இருக்கின்ற வேளையில் நமக்கு அவர் கொடுக்கக்கூடியதான ஒரு சர்டிஃபிகேட் என்னவென்று சொன்னால், மிக முக்கியமாய் சொல்லுகிறது, நம்ம அடையாளங்களும் அற்புதங்களுமாயிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பல நெருக்கடியான நேரங்களை கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலையில் இருந்திருக்கலாம். கர்த்தர் நம்மை கைவிட்டு விட்டாரோ, கர்த்தர் நம்மோடு கூட இல்லையோ என்று திகைத்து அங்கலாய்த்து நின்ற நேரங்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரங்களிலே கர்த்தர் நமக்கு சகாயராய் இருந்திருக்கிறார். அவர் நம்மை தான் அவர் அடையாளங்களும் அற்புதங்களும் வைத்திருக்கிறார். இந்த நாளில் கூட உங்களையும் கூட தேவன் அற்புதங்களும் அடையாளங்களுமாய் வைத்திருக்கிறார். மிக அழகான ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே. வேறு எந்த ஒரு காரியமும் இல்லை. நமக்கு சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நமக்கு பலத்த துருகமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் நமக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு நல்ல ஒரு வாக்குறுதி என்னவென்று சொன்னால், நீங்கள் இஸ்ரவேல் என்று சொன்னால் நம்ம அவருக்குள்ளாக வாழ்கிற வேளையில் மற்ற எல்லா நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறோம். அந்த கம்யூனிட்டியிலே நம்மை தேவன் அற்புதங்களும் அடையாளங்களுமாய் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் அற்புதங்களும் அடையாளமுமாய் இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவர் நம்மோடு கூட இருப்பாராக, நம்மை வழி நடத்துவாராக. நல்ல ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை அற்புதங்களும் அடையாளங்களுமாய் வைத்திருக்கிறீர். நாங்கள் சாகாமல் ஜீவித்து பிழைத்திருப்பது உம்முடைய சுத்த கிருபை. அதற்காக ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துருங்க. இந்த நாள் முழுவதும் எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த தேன்துளியை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் நீங்கள் அற்புதங்களும் அடையாளங்களுமாய் வைத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லா காரியத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாளை நீங்கள் ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அற்புதங்களும் அடையாளங்களுமாய் இருக்கிறீர்கள். மறந்து விடாதீங்க. ஆமேன்.